நல்ல சந்தோஷமா கரங்களை தட்டி ஹalleluya. நன்றி அப்பா. துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மணவாளரே, துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மணவாளரே. பாடுங்க. ஆராதனை 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 உமக்கே ஐயா, ஆராதனை. நல்லா கை தட்டலாமா? ஆராதனை உமக்கே ஐயா, துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மணவாளரே. கைத்தட்டி. துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மணவாளரே. உந்தன் நாமம் அறிந்த என்னை, உம்மேல் வாஞ்சை கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவீர், உயர்த்தியே மகிழ்ந்திடுவீர். உங்க பாட்டு, உங்க கைத்தட்டல், உங்க இதயத்திலிருந்து வருகிற பாடல் ஆண்டவரை சந்தோஷப்படுத்தும். கைதட்டி பாடு நல்ல சந்தோஷமா. உந்த நாமம் அறிந்த என்னை, உம்மேல் வாஞ்சை கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவீர், உயர்த்தியே மகிழ்ந்திடுவீர். உந்த நாமம் அறிந்த என்னை, உம்மேல் வாஞ்சை கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவீர், உயர்த்தியே மகிழ்ந்திடுவீர். துதிக்கு பாத்திர நீர் அல்லவோ, கனத்திற்கும் பாத்திர நீர் அல்லவோ, துதிக்கு பாத்திர நீர் அல்லவோ, கனத்திற்கும் பாத்திர நீர் அல்லவோ, நீர் அல்லவோ. ஆராதனை 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 உமக்கே ஐயா, ஆராதனை 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 உமக்கே ஐயா, துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மணவா. எல்லாரும் சேர்ந்து. துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மணவாளர். ஆராதனை 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 உமக்கே ஐயா, ஆராதனை 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 உமக்கே ஐயா, துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே. அப்பா, எல்லா துதிகளுக்கும் நீ பாத்திரர், எல்லா ஆராதனைக்கும் பாத்திரர், மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மணவாளரே. எந்த கால்கள் சறுக்கிடும் போது விரைந்து தாங்கும் கிருபை
ஆதாரமே. அடைக்கல நீங்க தான்ப்பா. எந்த கால்கள் சறுக்கிடும் போது இறங்கு தாங்கும் கிருபை உமது. சிறகுகளே என் அடைக்கலமையா. எந்த கால்கள் சறுக்கிடும் போது இறங்கு தாங்கும் கிருபை உமது. செட்டைகள் எனக்கு அடைக்கலமையா. மறைவிடமே எங்கள் தாவரமே. அடைக்கலமே எங்கள் ஆதாரமே. மறைவிடமே எங்கள் தாவரமே. அடைக்கலமே எங்கள் ஆதாரமே. ஆதாரமே. ஆராதனை 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 உமக்கே ஐயா. ஆராதனை 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 உமக்கே ஐயா. துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே. தூயவரே எந்தன் துணையாளரே. துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே. தூயவரே எந்தன் துணையாளரே. துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே. தூயவரே எந்தன் துணையாளரே. துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே. மகிமையே எந்தன் மணவாளரே. நம்முடைய கைகளை உயர்த்தி உந்தன் நாமம் அறிந்த என்னை, உம்மேல் வாஞ்சை கொண்ட என்னை. அந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஆண்டவர் சொல்றாரு 91ஆம் சங்கீதத்துல, அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை வாஞ்ச. என் மேல அவ்வளவு ஆசையா இருக்கிறான். நீங்க நம்மளை பார்த்து ஆண்டவர் அப்படி சொல்லுவாரா? சபை மேல நமக்கு ஒரு ஆசை, இந்த வசனத்தின் மேல ஒரு ஆசை, ஆண்டவர் மேல ஒரு ஆசை, ஜெபத்தின் மேல ஒரு ஆசை. உந்த நாமம் அறிந்த என்னை, உம்மேல் வாஞ்சை கொண்ட. அந்த வாஞ்சை பெருகட்டும் அப்பா. இந்த வாஞ்சை வரட்டும், அந்த ஆசை வரட்டும். ஜெபம், உபவாசம், பரிசுத்தம், ஊழியம், கர்த்தருடைய காரியங்கள் மேல ஆசையாய். அவன் இருதயம், பைபிள்ல போட்டிருக்கு, அவன் இருதயம் கர்த்தருடைய காரியங்களில் உற்சாகம் கொண்டது. ஆண்டவர் காரியத்தில் அவன் இதயம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சான். ஆண்டவருடைய காரியங்களை செய்வதற்கு. அப்படி இதயத்தை எனக்கு தாங்கப்பா. எசேக்கியா ராஜா, அவன் இருதயம் தேவனுடைய காரியங்களில் உற்சாகம் அடைந்தது. ரெண்டு கைகளை உயர்த்தி, மறைவிடமே எந்தன் தாவரமே. நீங்க தான் எனக்கு எல்லாம்ப்பா. அடைக்கலமே எந்தன் ஆதாரமே. மறைவிடமே எந்தன் தாவரமே. என் அடைக்கலம் நீங்க தான், என் பாதுகாப்பு நீங்க தான், என் கோட்டை நீங்க தான். எனக்கு இந்த நாள் வரை அப்பா ஜீவன், சுகம், பலன் தந்து என்னை பராமரிக்கிற தெய்வம் நீங்க தான்ப்பா. கைத்தட்டி நன்றி சொல்லுங்கள். எனக்கு ஆதாரம் நீங்க தான். துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே. என்ன தெரியுமா அர்த்தம்? இந்த உலகத்துல நீங்க மதிக்கிற எல்லார விட அதிக மதிப்புக்குரியவர் நம்ம ஆண்டவர். கைத்தட்டி நல்ல கரங்களை தட்டி. உலகத்துல நீங்களும் நானும் மதிக்கிற எல்லார விட அதிக மதிப்புக்குரியவர், அதிக கனத்துக்குரியவர். ஒரு கடிதம் எழுதுறோம் பாத்தீங்களா? பள்ளிக்கூடத்துல ஒரு லீவ் லெட்டர், ரெஸ்பெக்டட் சார் அப்படின்னு எழுது. மதிப்புக்குரிய ஐயான்னு எழுதுறோம் தமிழ்ல. ஆனா எத்தனை பேர் அது உண்மையில மனசுல மதிப்புக்குரியவங்கள நினைப்பாங்க தெரியல. ஒரு ஆசிரியருக்கு லெட்டர் எழுதும் போது
ஆனா அப்படி எழுதுவோம், மதிப்புக்குரிய ஐயா, ரெஸ்பெக்டட் சார். நான் சொல்றேன், உலகத்துல மதிக்க வேண்டியவங்களை மதிக்கணும், கனப்படுத்த வேண்டியவங்களை கனப்படுத்தணும். ஆனா எல்லா கனத்துக்கும் மேலான ஒரு தேவன் நம்முடைய தேவன். கைகளை தட்டி அவருக்கு மறைவிடமே எந்த தாவரமே, அடைக்கலமே எந்த ஆதாரமே. கைகளை தட்டி ஒரே ஒரு சரணத்தை பாடலாமா? நல்ல கையை தட்டுங்க சந்தோஷமா. ஐயா தகப்பனே, நல்ல தெய்வமே, துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரரே. சத்தமா சந்தோஷமா. துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்த துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்த மணவாளரே, துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்த துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்த மணவாளரே. ஆராதனை 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 உமக்கே ஐயா, ஆராதனை 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 உமக்கே ஐயா, துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்த துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்த மணவாளரே. கைகளை நல்லா தட்டி சந்தோஷமா ஷியாமாரை காலாமா ரதனமா. நல்ல அந்நிய பாஷைகள் ஆண்டவரை துதிங்க, அந்நிய பாஷைகள் ஆண்டவரை துதிங்க. ரபு லமா ரஹா தியா நமா லங்கரதுனா சக்க மாத்தியா ரபோ லபோ தியா நமா. நல்ல தேவனே, நல்ல தேவனே, ரத லஹதந்தரா சந்துரமா லிபாரியா நமா. இந்த காலை வேளையில பலப்படுத்துகிற ஆண்டவர், ஒரு பலவீனத்தை நீக்குகிற ஆண்டவர், சுகம் கொடுக்கிற ஆண்டவர், விடுதலை கொடுக்கிற ஆண்டவர், அற்புதம் செய்கிற ஆண்டவர், ஆசீர்வதிக்கிற ஆண்டவர், அதிசயம் செய்கிற ஆண்டவர். ஐயா ரீலா ரபா லங்கா ரீமா லமா ரபோ. அப்படியே ஒரு 2 நிமிஷம் முழங்கால் படியிட்டு, ஆண்டவருடைய பலிபீடத்துல வைக்கிறப்பா, உடைய பலிபீடத்துல வைக்கிறப்பா, உடைய கைகளை உயர்த்தி கண்ணை மூடி, என் வாழ்க்கையில எதையெல்லாம் மாற்றணுமோ மாற்றுங்கப்பா, எதெல்லாம் இன்னும் சரியாகணுமோ சரியாக உதவி செய்யுங்கப்பா. கண்ணை மூடி கையை உயர்த்தி பலிபீடத்தில் என்னை பரனே. காலை வேளையில உடைய பலிபீடத்துல வைக்கிறப்பா, பலிபீடத்துல ஒரு பலி பொருளை வைக்கும் போது, ஒரு ஆடோ ஒரு கன்றுக்குட்டியோ அல்ல ஒரு ஆட்டுக்குட்டியோ அந்த பலிபீடத்துல வைக்கும் போது அது முற்றிலுமாய் வெட்டப்படணும், அது பலிபீடத்தோட கட்டப்படணும், அது பலிபீடத்துல வைத்து வெட்டப்படணும், அது தோல் உரிக்கப்படணும், அது சந்து சந்தா வெட்டப்படணும், அது கழுவப்படணும், அது நெருப்புல எரிக்கப்படணும், அதுக்கு வேஸ்ட் எல்லாம் வெளியே எடுக்கணும், அது அக்கினியில எரிக்கப்படணும். அப்பொழுதுதான் அது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான ஒரு பலி, அது ஆண்டவருக்கு பிரியமான ஒரு பலி. அதே போல என் வாழ்க்கையும் ஆண்டவரே, கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் உம் திரு ரத்தத்தாலே கரை நீங்க. 2 கையை உயர்த்தி, அப்பா எனக்கு அப்படி உதவி செய்யுங்கப்பா. கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க
நீங்க இருதய என் உள்ளத்தை கழுவுங்கப்பா, இருதயத்தை கழுவும் திரு ரத்தத்தாலே. அரை நீங்க இருதயத்தை பாடுங்க, கழுவும் திரு ரத்தத்தாலே. கண்ணை மூடி, சின்ன பிள்ளைங்க கண்களை மூடி, ரெண்டு கையை உயர்த்தி, ரெண்டு முழங்கால் படியிட்டு, நேர் முழங்கால், அதுதான் நல்ல முழக்கம். கரை நீங்க உங்க ரத்தத்தால கழுவுங்கப்பா. அந்த இயேசு ராஜா, அவர் பேரை சொல்லி கூப்பிடுங்க. என்ன நான் செலுத்திடுவே, ஆயிரம் பாடல்களோ என் ஜீவ காலமெல்லாம் ரட்சிப்பை உயர்த்திடுவேன். கைகளை உயர்த்தி பாடு. என்ன நான் செலுத்திடுவேன், ஆயிரம் பாடல்களோ என் ஜீவ காலமெல்லாம் ரட்சிப்பை உயர்த்திடுவேன். கைகளை உயர்த்தி நன்றி ராஜா, அளவில்லா அன்பிற்காக. நன்றி நன்றி ராஜா, அளவில்லா அன்பிற்காக.